ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஈரோடு மாவட்ட பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கு. அதுவும் நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு சார்ந்த வேலைவாய்ப்பு தான் இது. என்ன வேலை, யார் யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம், என்ன தகுதி வேணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சே ஆகணும். வர திங்கக்கிழமை தான் லாஸ்ட் டேட்டு. நம்ம வீட்டில் இருக்க பெண்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச தோழிகளோ சொந்தக்காரங்களோ ஈரோட்டில் வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 12வது படிச்சிருந்தாலே போதும், சொந்த ஊர்லேயே சொந்த ஊராட்சிக்குள்ளேயே வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு தான் இது. முழு விவரத்தையும் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த வேலை எங்கேருந்து வந்திருக்கு, என்ன போஸ்டிங்னு பார்ப்போம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்துக்கு கீழே ஈரோடு மாவட்ட மகளிர் திட்டம் மூலமாக இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு. என்ன பதவி அப்படின்னா, சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர், கம்யூனிட்டி பேங்க் கோஆர்டினேட்டர். கிராம ஊராட்சி அளவிலையும் மகளிர் சுய உதவி குழுக்கள் அளவிலையும் பேங்கிங் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பொறுப்பான பதவி இது. மொத்தமாக நம்ம ஈரோடு மாவட்டம் முழுக்க 120 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 120 இடங்கள் ஒரே மாவட்டத்தில் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல கவுண்ட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ண என்ன தகுதி வேணும்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதோட தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கான மேக்ஸ் கணக்கிடக்கூடிய திறன் இருக்கணும். ஏன்னா பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை இல்லையா, அதனால் கூட்டல் கழித்தல் கணக்குகள்லாம் சரியாக பண்ண தெரியணும். வயது வரம்பு 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 12வது முடிச்சுட்டு 35 வயசுக்குள்ளே நம்ம ஈரோடு மாவட்ட பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு பிரகாசமான வாய்ப்பு அப்படின்னே பார்க்கலாம். இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன், இந்த வேலை யாருக்கானது அப்படின்னா மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்கிறவங்களுக்கானது. நீங்கள் ஏதாவது ஒரு சுய உதவிக்குழுவில் ஊக்கினராக, அதாவது அனிமேட்டராக குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் பணியாற்றின அனுபவம் கொண்டவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் விண்ணப்பிக்கிற அந்த ஊராட்சி பகுதியில் உள்ள கூட்டமைப்பை சேர்ந்த பெண் சுய உதவிக்குழு உறுப்பினராக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா, ஆல்ரெடி நீங்கள் மகளிர் குழுவில் ஆக்டிவாக இருந்து 2 வருஷம் அனிமேட்டராக வேலை பார்த்தவங்களா இருந்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்குற ஒரு சூப்பரான ப்ரொமோஷன் மாதிரி தான் உங்களுக்கு இந்த வேலை. இதை தவிர சில கூடுதல் தகுதிகள் இருந்தால் உங்களுக்கு முதல்ல வேலை கிடைக்கும், அதாவது முன்னுரிமை தருவாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜு, வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியும், 2 வீலர் ஓட்ட தெரியும், 2 வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல், இது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அப்புறம் அதில் எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்பு, மெசேஜ் அனுப்புறதுக்கு, ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம பெண்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதான். ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன் நீங்கள் வச்சுருந்தாலே போதும். பேங்க்குக்கு நேரில் போயிட்டு கொடுக்கல் வாங்கல் செய்யவும், லோன் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி ப்ராசஸ் பண்ணவும் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். முக்கியமாக ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாவது மக்களோட அன்பாக தெளிவாக பேசக்கூடிய தகவல் தொடர்பு திறன் இருக்கணும். சரி, இப்போ இந்த வேலைக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் கிடையாது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற சான்றிதழ்களுடைய நகல்கள், அதாவது 12th மார்க் ஷீட்டு, டிசி, மகளிர் குழுவில் 2 வருஷம் இருந்ததுக்கான சான்று, ஆதார் கார்டு, ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த விண்ணப்பத்தோடு இணைச்சு சம்மந்தப்பட்ட ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அலுவலகங்களில் கொண்டு போய் நேர்லையோ இல்லை தபால் மூலமோ நீங்கள் கொடுக்கலாம். கடைசி தேதி ஜூன் 15. இன்னும் சரியாக 3 நாள் தான் இருக்குது. சனி ஞாயிறெல்லாம் கணக்கில் வச்சுக்காமல் இன்றைக்கி உங்கள் வட்டார அளவிலான இல்லை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அலுவலகத்தை அணுகி ஃபார்ம் வாங்கி உடனே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வேலை ஒப்பந்த அடிப்படையில், அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் நியமிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சொந்த ஊரில் நம்ம மக்களுக்கு சேவை செய்கிறதோட பேங்கிங் துறையில் நல்ல அனுபவம் கிடைக்க இது ஒரு அருமையான தளம். 120 காலி பணியிடங்கள் சாதாரண விஷயமே இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே இதை உடனே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே மாதிரி பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவல்கள் மற்ற மாவட்டங்கள்லேயும் வரப்போ நான் உடனுக்குடன் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.